எப்பவுமே +2 ரிசல்ட் வந்தா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தா ஸ்டேட் அங்க போய் மைக் நீட்டு வைங்க. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தா சின்னதுரையை தான் எல்லாருமே கொண்டாடுறாங்க. ஆதிக்க சமூகம் கையில் வைத்திருக்கின்ற ஒரு துறை. ஆமா. CA சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட். CA. ஆமா. நம்மள வெட்டிட்டாங்க. நாம பதிலுக்கு அருவா தூக்கணும்னு அவசியம் இல்ல. புத்தகத்தை தூக்கினால் போதும். எதுக்கு இடத்துல விமர்சனம் பண்ணக்கூடிய இந்த எலைட் குரூப் மென்டல்களால தான் நாட்டுல பெரும் குழப்பம் வருது. இந்த மென்டல்களால தான் கஸ்தூரி போன்ற பார்ப்பன மென்டல்கள் பேசுறது. இப்போ 4 புத்தகத்தை எழுதிவிட்டு ஏசி ரூம்ல மட்டுமே வந்து பேசுவேன், வெயில்ல நின்று கள போராட்டத்தை நிற்க மாட்டேன், இந்த வெயில் படாத எலைட்டு போராளிகள், இந்த போராளிகள் மாதிரியான நபர்களை வைத்துக்கொண்டு கஸ்தூரி வகைராக்கள் எடுக்கிற அரசியலுக்கு எலைட்டு போராளிகள் என்னமோ பண்ணிட்டு போட்டு அது குப்பைங்க நமக்கு. ஆமா, அந்த வெயில் படாத போராளிகள் நமக்கு வந்து தேவையே கிடையாது. செல்வா வந்துட்டு செல்வா எதுக்கு இன்டர்வியூ கொடுத்தாருன்னு சொல்லி கேட்டாரு. அந்த கூவ நதிக்கிற பிரச்சனை உங்க கூட வந்தது செல்வா வந்து நின்னாரா, ஸ்டாலின் மரியா வந்து நின்னதா? தீவெட்டிப்பட்டிக்கு நீங்க போனீங்களாட? எத்தனை பேர் போனீங்க? இன்னைக்கு வரைக்கும் களத்தில் நிக்கிறது பியூஷ் மனுஷ் நிக்கிறாரு. ஆமா, ஓகேங்களா? அதை விட முக்கியம் என்னன்னா தீண்டாமை ஒழிப்பு முன்னணி, கம்யூனிஸ்ட் கட்சியோட தீண்டாமை ஒழிப்பு முன்னணி நிக்குது. உண்மையிலேயே உங்களுக்கு சமூக அக்கறை இருந்ததுனாக்கா காலில் போட்டிருக்க சின்ன பேண்டேஜ் தான், தயவு செஞ்சு அதை கழட்டி வச்சுக்கிட்டு தீவெட்டிப்பட்டி களத்துக்குள்ள போயிட்டு வாங்க. எலை போராளிகள் நம்பி ரஞ்சித் அவர்கள் தன்னுடைய இயக்க பணியை திசை திருப்பிக்கிறார். அம்பேத்கர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு தேரை முன்னாடி கொண்டு வந்தது ரஞ்சித் சொல்லுவாரு. ஆமா, அது ரஞ்சித் அவர்களே அந்த தேரை நீங்க அங்க அப்படியே விட்டுருங்க, பின்னாடி ஏத்துட்டு போயிடாதீங்க. நாம மீண்டும் ரஞ்சித்துக்கு சொல்றோம். ஆமா, தமிழ்நாடு அரசுடைய +2 ரிசல்ட் வெளியே இருக்குது. வழக்கம் போல மாணவிகள் வந்துட்டு அவங்களுடைய ஸ்கூல்ல வந்துட்டு இதாக இருக்கிறாங்க. அது உண்மையிலே இது ஒரு நல்ல ஒரு விஷயம்தான். அதை விட முக்கியம் என்னன்னாக்கா நாங்குநேரி சின்னதுரை அவருடைய மார்க்கு, அவர் வாங்கின மார்க்கை விட நான் பெருசாக பார்க்கணும் அவருடைய இந்த வயதில் அவர் பெற்றிருக்க பக்குவம். இன்னைக்கு முதல்வரை சந்திச்சுட்டு வரும்போது செய்தியாளர்கள் உங்களை தாக்கியவர்களுக்கு நீங்கள் சொல்ல வர்றது படித்து முன்னேறுங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை. ஆமா, இந்த பையன் இப்பவே அரசியலா இவ்வளவு தூரம் இதா இருக்கு. அந்த இதை எப்படி பார்க்க அந்த மெச்சூரிட்டி இல்ல, இந்த சின்னதுரை இருக்கிறார்ல, அவர் எதிர்காலத்துல ஒரு மிகப்பெரிய அரசு பதவிக்கு நிச்சயமாக வருவார். அவர் வரும்பொழுது அவருக்கு இவர்கள் செய்த மாதிரியான வேலையை அவர்களுக்கு நிச்சயம் செய்ய மாட்டார், அவர்களுக்கு செய்ய மாட்டார். இன்னொரு விஷயம், சின்னதுரையினுடைய மீதான தாக்குதல், சாதி வரி தாக்குதல் இருக்குல்ல நாங்குநேரி பகுதியில், மிக பரபரப்பாக அப்ப தமிழகம் முழுவதும் பேசப்பட்டது. எப்படி ஒரு பள்ளிக்கூட மாணவனை வெற்ற அளவுக்கு என்னடா வன்மம் இது? பள்ளிக்கூடம் படிக்கிற மாணவர்களுக்கு என்னடா வன்மம் இது? அருவாளை கொண்டு போய் வெற்ற அளவுக்கு அவர் வெட்டுப்பட்ட அந்த வீட்டினுடைய வாசலையும் திண்ணைகளையும் அவர் வீட்டிலும் பார்த்தா அப்படியே ரத்தம் முழுவதும் சொல்றது. அதை மறுக்கி போன அவங்க தங்கைகளுக்கும் விட்டு அண்ணா வெட்டாதீங்கன்னா அண்ணான்னு சொல்லி தான் அந்த பெண் கூட்டுது. அப்போ அந்த வெட்டப்பட்ட அந்த மாணவருடைய மதிப்பெண் இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா? 600க்கு 469 மதிப்பெண்களை அந்த மாணவர் வந்து எடுத்திருக்கிறாரு. அவர் வந்து தன்னை நீ எல்லாம் பேசுறியா, நீ எல்லாம் படிக்கிறியா, கிட்டத்தட்ட ஒரு நல்லா படித்ததுனாலதான் அந்த சக மாணவர்கள தாக்கப்பட்ட சண்டையே வந்தது. அவர்கள் மூஞ்செல்லாம் கரிய பூசும் விதமாக இன்றைக்கு அந்த மதிப்பெண் மூலமாக அவர்கள் மூஞ்சில் கரிய பூசினார்கள் சொன்னதை விட அந்த பசங்களுக்கு அருவாளை கொடுத்து அனுப்புனாங்களே அந்த பெத்தவங்க, ஆமா, அவர்கள் மூஞ்சில் தான் கரியப்பது. இந்த பசங்க பாவம், இவங்களுக்கு புத்தியை சொல்லி தடுத்து நிறுத்த வேண்டியது அவருடைய பெற்றோர்கள். இல்ல, பெரியவங்களுக்கு எங்க புத்தி போச்சு? அதுதான் கூட மாணவன் கேஸ் வந்துருமே, இவருடைய எதிர்காலம் என்ன ஆகுது அப்படின்ற ஒரு இந்த ஒட்டுமொத்த சாதி வெறியின் முகத்துல இவர் கரிய பூசிருக்கிறார். இவர் கல்வியின் மூலமாக பூசிருக்கிறார். ஒரு பிரபல திரைப்படத்துல கூட சொல்லுவாங்கல்ல, காடு இருந்தா எடுத்துக்குவானுங்க, வீடு இருந்தா பிடிக்கிடுவானுங்க, படிப்பை மட்டும் உங்ககிட்ட எடுத்துக்க முடியாது. அதனுடைய விளைவுகள்லாம் இதுதான் பாத்தீங்களா? அதனுடைய அந்த அந்த வார்த்தை என்பது வந்து ஒரு சினிமா வார்த்தையாக இருக்கலாம், ஆனால் காலத்துல அதுதான் உண்மை. கல்வி எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை இந்த தமிழ் சமூகம் அந்த அளவுக்கு உணர்ந்து இருக்கிறது. கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்ககால பாடல்கள் மூலமாக தமிழ் சமூகத்தின் மூலமாக நம்ம சொல்லியிருக்கோம். வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் உள்ளும் அவன் கண் படுமே. ஆமா, அதுதான் இன்னைக்கு வந்துட்டு சின்னதுரை வந்து சாதிச்சு காட்டியது. இன்னைக்கு உண்மையை சொன்ன எப்பவுமே +2 ரிசல்ட் வந்தா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தா ஸ்டேட். ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தா சின்னதுரையை தான் எல்லாருமே கொண்டாடுறாங்க சமூக வலைதளம் மூலமா. அதை விட முக்கியம் என்னன்னா அந்த பையனுடைய மெச்சூரிட்டி வந்து ரொம்ப அற்புதமான ஒரு மெச்சூரிட்டி. அந்த பையனோட இதை வந்து நம்ம பார்க்கும்போது பார்த்தா செய்தியாளர் கேட்போம், படிச்சு நீ என்ன ஆக போன்னு சொன்னா நாம நினைச்சிட்டு இருப்போம் போலீஸோ வக்கீலோ ஆவாங்க, அப்படிதான் சொன்னாங்க, இப்படிதான் சொல்லுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தா அந்த பையன் சொன்னது ஆதிக்க சமூகம் கையில் வைத்திருக்கின்ற ஒரு துறை. அப்பதான் அவன் ரொம்ப தெளிவாவே இருக்கிறானோன்னு அப்பதான் நல்லப்பட்டது. இவனுடைய தெளிவு வந்துட்டு இதாகுது. அதோட சக மாணவர்களுக்கு அந்த பழி வாங்குற உணர்ச்சி படிச்சு முன்னேறுங்க, அவ்வளவுதான், உன் குடும்பத்தை பாரு. அதுதான் இது வந்துட்டு
ஒரு 40 வயசுல 60 வயசுல வரக்கூடிய மெச்சூரிட்டி அந்த பையனுக்கு வருதுனாக்கா அவனுடைய தன்மை, அவன் வாழ்க்கையில அந்த துயரம் அவனை இந்த அளவுக்கு பக்குவப்படும். இல்ல அந்த பாதிப்பு என்பது வந்து ஒரு அந்த பாதிப்புன்னு இருக்குல்ல, இப்போ நான் உங்களை அடிக்கிறேன்னு வச்சுங்களேன், 2 விதமான பாதிப்பு உங்களுக்குள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு என்ன திருப்பி அடிக்கணும்னு, இன்னொன்னு உன்னை தாழ்த்தியவன் முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும், அவர்கள் முன்னாடி வாழ்ந்து காட்டணும், மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கணும். அந்த 2வது உணர்வு இந்த பையனுக்கு வந்து கிடைச்சிருக்கு. நம்மள வெட்டிட்டாங்க, நாம பதிலுக்கு அருவா தூக்கணும்னு அவசியம் இல்லை, புத்தகத்தை தூக்கினால் போதும். நான் அருவா தூக்கிட்டு போய் தான் அவனை வெட்டணும்னு அவசியம் இல்லை. எனது கல்வியின் மூலமாக, என்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதன் மூலமாக, என்னை சுற்றி சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்தினுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதன் மூலமாக, இவர்களுக்கு குரல் கொடுப்பதன் மூலமாக அவர்களுக்கு எதிராக நான் நிற்க முடியும், அல்லது அவர்கள் முன்னாடி நான் வாழ்ந்து காட்ட முடியும் என்ற ஒரு மன துணிச்சல் இந்த வயதில் அந்த மாணவனுக்கு வந்திருக்கு. இது வந்து பாராட்டக்கூடியது. இந்த பக்குவம் அவருக்கு எப்படி இந்த மண்ணில் வந்துச்சுனாக்க, இது போன்ற அரிய சம்பவங்கள்லாம் எங்கேயுமே நடக்காது, இந்தியாவில் எங்கேயுமே நடக்குது, நம்ம பார்த்தது இல்லை. இது முதல் முறைன்னு கூட சொல்லலாம். இந்த பக்குவம் இந்த வயதில் வந்ததற்கு காரணம் அம்பேத்கரும் பெரியாரும் மார்க்சிய சிந்தனையும் கொண்ட இந்த மண்ணில் வந்திருப்பதற்கு ஒரே காரணம், இந்த அரசியல் அவர்களுக்கு, எளிய மக்களுக்கு நாம கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். அரசியல் வாயிலாகவும் சரி, பிரச்சாரங்கள் வாயிலாகவும் அந்த எளிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து வெளியில வருது. அந்த சமயம் இன்னைக்கு வந்துட்டு இந்த எலைட்டு போராளிகளை விட்டுருவோம், சின்னதுரை பாதிக்கப்பட்ட எத்தனையோ வந்துட்டு கள போராளிகள் அவர் கூட துணை நின்று, ஆமா எல்லாருமே நின்னாங்க. எல்லாம் கேட்பாங்க சிஎம் ஏன் போகல அப்படின்பாங்க. ஆமா, ஒரு ஓப்பனாக சொல்லாம சட்ட அறிவு, ஒரு அரசியல் அறிவு இருக்கு, எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ கூட வந்துட்டு இந்த எலை போராளிகள் குரூப் ஒன்று சமீபத்தில் கூட வந்துட்டு இப்போ ஓபிசிக்கும் இவங்களையும் கம்மி இடஒதுக்கீடு பண்ண இல்லைங்களா, அந்த மென்டல் குரூப்ல வந்துட்டு இதாயிட்டு சிஎம் அப்பயே போகல, அப்ப இப்ப மட்டும் அந்த பையனை கூப்பிட்டு சொன்னா, அப்ப போகலினாக்கா வழக்கு நடக்குது. ஆமா, இப்போ ஒரு முதலமைச்சர் ஒரு அதிகாரத்துல இருக்கிற ஒருத்தர் யாராவது ஒருத்தர் போய் பார்த்தாங்கனாக்கா நாளைக்கு வந்துட்டு பாதிப்பை ஏற்படுத்த தீர்ப்பு வந்தாலும் அதுக்கு வந்து அரசியல் கற்பிக்கப்படும் மட்டுமல்லாம இவரோட வந்து அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி சாதகமா தீர்ப்பு வாங்கிட்டாங்க அப்படின்ற ஒரு ஏற்படும். ஸோ இதையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இது பண்ண முடியும். நம்முடைய முதல்வர் ஒன்று நரேந்திரா இல்லை, எப்படியா போனால் பப்ளிசிட்டி கிடைக்கும்ன்றதுக்கு, அதனாலதான் அது போகாத ஒரு விஷயம். இப்போ அந்த பையன் வந்துட்டு படிச்சு பாஸ் பண்ணி ஒரு நிலைக்கு வந்திருக்கனால கூப்பிட்டு வச்சு பாருங்க. எதுக்கு எடுத்தாலும் விமர்சனம் பண்ணக்கூடிய இந்த எலைட்டு குரூப் மென்டல்களால தான் நாட்டில் பெரும் குழப்பம் வருது. இந்த மென்டல்களால தான் கஸ்தூரி போன்ற பார்ப்பன மென்டல்கள் பேசுறது இது ஹெல்ப் பண்றது இல்ல. குறிப்பா சொல்லணும்னா நான் பேரே சொல்லி சொல்றேன், இதுல என்ன தயக்கம் இருக்கு. ரஞ்சித் பேசியதெல்லாம் தவறு, ரஞ்சித் பேசியது 100% தவறு. இன்னைக்கு வந்து இவர் வந்து பேசுறாருல, இவ்வளவு காலத்தோடு பேசுறாரு, இத்தனை வருஷம் எங்க இருந்தாரு? இந்த மண்ணுல இவ்வளவு மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறோம்ல. வசிப்பிடம் ஒன்னாரு இல்ல தோழர், இப்ப ரஞ்சித் சொன்னார்ல, ஊரும் சரியும் தனித்தனியா இருக்குன்னு சொல்லிட்டு, அதை மாற்றுவதற்கு எவனாவது போராடுறானா? ஆனா கலைஞர் வந்தார், சமத்துவத்தை கொண்டு வந்தார்ல, எல்லா சாதிக்கும் 2 சென்ட் இடத்த கொடுத்து வீடை கட்டி கொடுத்து இந்த சமத்துவம் நிறுவனம் பண்ணாருல்ல, அது எதுக்காக பண்ணாரு? இது தளர்வுகளை. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, 2000 வருஷமா குப்பை மேடா இருக்க ஒரு சமூகத்தை நீங்க எப்படி ஒரு 50 வருஷம் 60 வருஷம் சரி பண்ண முடியும்? இங்க சரி பண்ணணும்னு தலைவர்கள் களப்போராளிகள் முன்னாடி நிக்கிறாங்க. ஆமா, ஆனா பின்னாடி நீ கொண்டாந்து குப்பையை போட்டீனாக்கா, நீ சுயஜாதி பெருமை எவன் பேசினாலும் தப்பு. ஆமா, ஓகே, பாப்பான் பேசினாலும் தப்பு, ஆண்ட ஜாதி பேசினாலும் தப்பு, ஆதிக்க ஜாதி பேசினாலும் தப்பு, பிற்படுத்தப்பட்ட எவன் பேசினாலும் தப்பு, ஒடுக்கப்பட்ட பேசினாலும் தப்பு, எவனுமே பேசக்கூடாது. அந்த மாதிரி நிலைதான் அந்த குப்பையை கொண்டு வந்து சேர்க்கிறது. அம்பேத்கர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு தேரை முன்னாடி கொண்டு வந்தது. ரஞ்சித் சொல்லுவாரு. ஆமா, ரஞ்சித் அவர்களே, அந்த தேரை நீங்க அங்க அப்படியே விட்டுருங்க, பின்னாடி இழுத்துட்டு போயிடாதீங்க. நாம மீண்டும் ரஞ்சித்துக்கு சொல்றோம், ஆமா, நீங்க முன்னாடி எல்லாம் இழுத்துட்டு போகலாம் ரஞ்சித், தயவு செஞ்சு பின்னாடி இழுத்துட்டு போயிடாதீங்க. அதுதான் இல்ல, எனக்கு அப்படிதான் அவருடைய பேச்சு. ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு எல்லாத்துக்கும் தெரியும், வழக்குகளை களத்தில் நின்று வழக்குகளை சந்தித்தவர்கள் எத்தனை இடதுசாரி தோழர்கள், ஆமா இல்லைங்களா, கம்யூனிச தோழர்கள். சும்மா உட்காந்து 4 புக்கை வந்து வீட்டுல உட்காந்து எழுதிவிட்டு, ஓகேங்களா, ஒரு 4 படம் எடுத்துட்டு 4 படம், அது வந்துட்டு இல்ல, அந்த முக்கியமான அரசியல். அது படம் எடுத்து அது மூலமா பிரச்சனை பண்ண, அதன் மூலமா நான் மட்டும் தான் இதற்கு ஒட்டுமொத்த குத்தகைதாரர் சொல்லக்கூடாது. அது வந்துட்டு இல்ல, நான் என்ன சொன்னா, 4 புத்தகத்தை எழுதிவிட்டு ஏசி ரூம்ல மட்டுமே வந்து பேசுவேன், வெயில்ல நின்று களப்போராட்டத்தை நிக்க மாட்டேன். இந்த வெயில் படாத எலைட்டு போராளிகள், இந்த போராளிகள் மாதிரியான நபர்களை வைத்துக்கொண்டு ரஞ்சித் அவர்கள் தன்னுடைய பாதையை சரி பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஓகே, உண்மையான களத்தில் நிற்பவரோடு தோளுக்கு தோல் நிக்க வேண்டும். ஆமா, அதை விட்டுட்டு, ஏன்னா பல விமர்சனம் நாம வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம். மணிரத்னத்துக்கு என்ன விமர்சனம் வருது, அதே விமர்சனம் ரஞ்சித்துக்கு வருது. ஆமா, ரஞ்சித்துக்கு வருது. இன்னொரு விஷயம், இவர் மாற வேண்டிய அவசியம் இருக்குது. ஓகேங்களா, எந்த இடத்துலயும் ஒரு ஜாதி மட்டுமே, ஒரு சமூகம் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்துதான். அவர் இன்னைக்கு கேட்கிறாருங்களா, ஏன் ஒடுக்கப்பட்டவர்களாம் தனியா நின்று ஒரு இதை இது பண்ண முடியாது? ஒரு சட்டமன்ற தொகுதியை எடுத்துக்கோமே,
அங்க வந்துட்டு என்ன ஒடுக்கப்பட்டவர்கள் மட்டுமே இருப்பாங்க, எல்லா ஜாதியும் கலந்துதான் இருப்பாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு ஜாதி மிகையா இருப்பாங்க. சொல்லுவாங்க எல்லா திராவிட கட்சி ஜாதியை பார்த்து தான் ஓட்டு கொடுக்குறாங்க, சீட்டு கொடுக்குறாங்கன்னு. 2 திராவிட கட்சியுமே எடுத்துக்கோமே, 2 கட்சியிலுமே அதே ஜாதிக்கான 2 பேர்த்த நிறுத்துறானுங்க. ஆமா, ஓட்டு பிரியுமில்ல. ஆமா, ஓகேங்களா? அப்ப வந்துட்டு என்ன, மத்த ஜாதிக்கான ஓட்டு தான் இங்க தீர்மானிக்க வெற்றியை. ஆமா, ஓன் ஜாதி ஓட்டு, ஒரு ஜாதியோட ஓட்டு ஜனநாயகத்துல நிச்சயம் ஒருத்தனுக்கு வெற்றியை தேடி தராது. இது ஆபத்தான அரசியல். ரஞ்சித் சொல்லக்கூடிய அரசியல் வந்து ஆபத்தான அரசியல். 2000 வருஷமா இவன் தனிச்சு இருக்கிறான் தான், ஒண்ணு சேர்ந்து பொது நீரோட கலகனா இவன் ஒன்னா வரான். மீண்டும் மீண்டும் நீ தனிச்சுப்போன்னு சொல்றது இது யாருடைய குரல் தெரியுமா? பாஜக RSS உடைய குரல். அதுதான் இங்க சிக்கலாகுது. அதுதான் கஸ்தூரி வந்து நிறைய எடுக்கிறாங்க. கஸ்தூரி வகையறாக்கள் எடுக்கிற அரசியலுக்கு எலைட்டு போராளிகள் என்னமோ பண்ணிட்டு போட்டு அது குப்பைங்க நமக்கு. ஆமா, அந்த வெயில் படாத போராளிகள் நமக்கு வந்து தேவையே கிடையாது. ஆனா களத்தில் இருக்கிற போராளிகள், ஆதவன் தீட்சணியா மாதிரி, ஐயா சுபவி மாதிரி, சுந்தரவல்லி அக்கா மாதிரி, அக்கா உமா மாதிரி, தோழர் வளர்மதி, சேலம் இவங்க களத்தில் இருக்கிறாங்க இல்லைங்களா, இந்த போராளிகள். இவர்களை நீ வந்துட்டு களத்துக்கே நாளைக்கு ஒரு பிரச்சனைனாக்கா, செல்வா வந்துட்டு செல்வா எதுக்கு இன்டர்வியூ கொடுத்தாருன்னு சொல்லி கேட்டாரு. அந்த கூவ நதிக்கிற பிரச்சனை உங்க கூட வந்தது செல்வா வந்து நின்னாரா, ஸ்டாலின் மரியா வந்து நின்னதா? ஆமா, அதான் இவர்கள் வந்து இந்த ரஞ்சித் அதே இதுல சொல்றாரு, எனக்கு வந்து நட்பு சக்தி பகை சக்தி எனக்கு தெரியும். நான் சொல்றேன் ரஞ்சித்துக்கு அதெல்லாம் தெரியல. உண்மையான அரசியல் அவருக்கு தெரியல. பகை சக்தி எதுன்னு தெரிஞ்சிருந்தா இத மேடையில பேச வேண்டிய அவசியமே இல்ல. இத மேடையில பேச இப்ப என்கிட்டயே வந்துட்டு சில பேர் சொல்லுவாங்க, திருமுருகன் காந்தி சம்பந்தப்பட்ட சில விஷயம் பேசணும் நம்ம பண்ணாங்க. நான் இந்த விஷயத்தை எடுக்க மாட்டேன். ஆமா, ஏன் எடுக்க மாட்டேன்னா இது வந்து நமக்குள்ள பேசிக்கொள்ள வேண்டியது. பொதுவெளியா வெளியிட்டு இது மூலியமா காசு பார்க்கறதுக்கு நான் இல்ல. நிச்சயமா. ஓகேங்களா? அதுதான் வந்துட்டு இதே தவிர இது எந்த இடத்துல இதாகணும் அப்படின்றத ஒரு மேடையில ரஞ்சித் சொன்னார் இல்லைங்களா, ரஜினிக்கு அரசியல் தெரியுமான்னு சொல்லிட்டு. நமக்கு இப்ப வேதனையா இருக்கு, ரஞ்சித் அவர்கள் உங்களுக்கு அரசியல் தெரியுதா? இல்ல, உண்மையை தெரியல அரசியல். அதுதான் உண்மையான விஷயம். ஏன்னா இப்போ இதை வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ஆரூர் ஷானவாஸ் அவர்களை கண்டித்து இருக்கிறார். தனித்து நிற்பது வந்து என்றைக்குமே வெற்றி யாராலும் பெற முடியாது. இங்க எல்லா சமூகமும் சேர்ந்து நிற்கணும்ன்றதான் நாம இத்தனை வருட காலம் போராடிடுறோம். அதனால பொது தலைவரை நம்ம எடுக்கிறோம். ஆமா, அவர் வந்து அந்த சாதி பிம்பத்தை உடைக்க பாக்குறாரு. ஆனா அங்கேயும் வந்து சில பேர் அவர் வந்து தங்கள் ஜாதி தலைவரை வைக்கணும்னு அந்த கட்சியில் சில பேர் முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா அதையும் உடைத்து கொண்டு அவருக்கு சப்போர்ட்டா நம்ம இன்னைக்கு எதுக்கு நிக்கிறோம்? இன்னைக்கு திருமாதான் நமக்கான ஐகான் அப்படின்னு ஏன் நம்புறோம்? ஆமா, ஏன்னா இவர் தான் வந்துட்டு ஒற்றுமை இது பண்றாங்க. திமுக கட்சி ரீதியா பலமா நிக்குது, சித்தாந்த ரீதியா ஒரு சப்போர்ட் நிக்கிறாரு. இந்த 2 இல்லைன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு பெரிய பிரச்சனையாகும். இல்ல, நிறைய பேர் விமர்சிப்பாங்க திரும்ப வந்து திமுகவுக்கு சொம்பு. நான் நாளைக்கு வந்து திமுகவுக்கு சொம்பு அடிக்கிறேன். சேலத்துல வந்துட்டு 8ஆம் தேதி வந்துட்டு தீவெட்டிப்பட்டி பிரச்சனைக்கு வந்துட்டு திரும்ப அண்ணன் வந்துட்டு அவரு ஏற்கனவே பிரச்சாரத்துக்கு ஆந்திரால இருந்துட்டு அதையெல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இதுக்கு திரும்ப வரல? அதிமுக ஆட்சி காலம் அதிமுகவை இது பண்ணி இதுக்கு மட்டும் காவல்துறையா அப்படிம்பாங்க. தீவெட்டிப்பட்டிக்கு நீங்க போனீங்களாட? எத்தனை பேர் போனீங்க? இன்னைக்கு வரைக்கும் களத்தில் நிக்கிறது பியூஷ் மனுஷ் நிக்கிறாரு. ஆமா, ஓகேங்களா? அதை விட முக்கியம் என்னன்னா தீண்டாமை ஒழிப்பு முன்னணி, கம்யூனிஸ்ட் கட்சியோட தீண்டாமை ஒழிப்பு முன்னணி நிக்குது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, ஒரு ஆளும் கட்சி இருக்குது, எலைட்டு போராளிகள் எவனும் போகல. ஓகேங்களா? அதுதான் நம்மளுடைய வேதனையா இருக்கு. எலைட் போராளிகள் நம்பி ரஞ்சித் அவர்கள் தன்னுடைய இயக்க பணியை திசை திருப்பிக்கிறார். தொடர் இதுல வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இந்த விஷயத்துல வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இந்த போராட்ட விஷயத்துல. இப்போ அதிமுக ஆட்சி நடக்குதுனாக்க, ஒரு தவறு நிகழுது அப்படின்னாக்க, அதிமுகவை சேர்ந்த துணை கட்சிகளோ அல்லது அதிமுகவை சேர்ந்த அந்த கூட்டணி கட்சிகளோ போராட்டத்துல இறங்காது. ஆனா திமுக ஆட்சியில ஏதேனும் ஒரு தவறு நிகழ்ந்தால் என்ன நடக்கும்னாக்க, திமுக டைரக்டா, ஏன்னா தங்களுடைய ஆட்சி நடக்குது, நம்ம ஆட்சிக்கு எதிராக நாமளே போராட முடியாது. சட்டசபை நமக்கு ஆட்சி நாமே போராடுறது ஜனநாயக. முக்கியம் என்னன்னா, அதற்கு அவர்கள் என்ன பண்றாங்க, பொறுப்பு அதிமுக எடுத்தது கிடையாது. எந்த ஒரு பிரச்சனைகளையோ எந்த ஒரு தார்மீக பொறுப்பு எடுக்கல. நாங்குநேரில் சின்னதுரை தாக்கப்பட்டதுக்கு. ஆமா, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம கள்ளக்குறிச்சி மேட்டர் எல்லாத்துக்கும் இந்த அரசு தார்மீக பொறுப்பு எடுக்குது. சரியான விசாரணை பண்ணி கொடுக்கணும். வேங்க வய விஷயத்தை எல்லாத்தையும் பண்ணி விசாரணை எடுக்குது. விசாரணையில பல பிரச்சனைகள் இருக்கலாம், உள்ள இருக்கலாம். ஆனா வந்துட்டு தார்மீக பொறுப்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து இந்த களத்துல இந்த அரசு நிக்குது. அதனால ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த ஆட்சி வந்தாலும் பிரச்சனை 2 சமூகத்துக்குள்ள வந்து, குறிப்பா ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவன் தான் போலீஸ் எங்க போறான், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு பகுதிக்குள்ள. ஓகேங்களா? இப்போ தீவெட்டிப்பட்டியில அதான் நடந்திருக்குது. இந்த மைண்ட் செட்டை மாத்தணும். இல்ல, மைண்ட் செட் மாட்டணும். அதான் இந்த திமுக என்ன பண்ணுனாக்க, அதால இறங்கி போராட முடியும், அதோட கூட்டணி கட்சியில போராடுறது ஒடுக்காது, தடுக்காது. மறைமுகமாக திராவிட கட்சிகளை இறங்கி போராட வைக்கும். எனக்கு என்ன வருத்தம்னாக்கா, பாதிக்கப்பட்ட தீவெட்டிப்பட்டி பகுதிக்கு திமுகவை சேர்ந்தவங்களும் போல, அதிமுகவை சேர்ந்தவர்களும் போகல. ஆனா போகணும். இதுக்கு அந்த நிர்வாகிகளை கட்சி தலைமை சரி பண்ணணும்.
சரி பண்ணுன்றதை விட இங்க வாக்கு அரசியலும் ஒண்ணு இருக்கு தோழர். இல்ல இந்த வாக்கு அரசியல் முக்கியம் இல்லைன்றதுக்கு நிலைக்கு வரணும். நாம விருப்பப்படுறோம். ஏன்னா உண்மையை சொல்றேன், இந்த இடத்துல கட்சி தலைமையை வந்துட்டு முடிவு பண்ணி அங்க வந்துட்டு அனுப்பி இருந்தாங்கன்னாக்கா, பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் அவர்கள் தான் அங்க திமுகவுடைய பொறுப்பு. அவர் அங்க போயிருந்தா நிலைமை மாறி இருக்கும். சரி, இது சொல்லிட்டீங்க. இதுல இன்னொரு கும்பல் வந்து மறைமுகமா ஒதுங்கி இருக்குது, அதையா பேசல? பிஜேபி கும்பல் அவனுங்களாலதானே வந்தது. அவன் கூட்டணியை சேர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியோட வெங்கடேஷ் தான் இந்த பிரச்சனைக்கு வித்து போட்டவன். இல்ல நாமெல்லாம் இந்துன்னு சொல்லிட்டு இருக்கிறானே. இதை விட முக்கியம் என்னன்னா, போன வருஷம் இதே மாதிரி பிரச்சனை நடந்ததாமா. போன பண்டிகைக்கும் தீவெட்டிப்பட்டியில இன்னொரு இடைஜாதியை நீ உள்ள வரக்கூடாதுன்னு பண்ணிட்டானுங்க. அதுக்கப்புறம் அங்க பிரச்சனை நடந்தது. அது பெரிய அளவில் நடக்க, சின்ன பிரச்சனை பேச்சுவார்த்தை முடிஞ்சு அது வந்துட்டு இப்போ இவங்ககிட்ட அப்பயே அவன் வந்து நூல் விட்டு போட்டிருக்கான். ஓகேங்களா? அப்புறமேட்டு தான் இங்க வந்திருக்கிறான். அங்கே பலவீனமா இருக்கக்கூட இன்னொரு இடைஜாதிய இதே மாதிரி சொல்லி இருக்கிறானுங்க போன விழாவில். அதுக்கப்புறம் தான் இதுக்கு வரானுங்க. அதான் தோழர், இப்போ நம்ம வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, திமுக ஆட்சியெல்லாம் எப்படி நடக்குது, திமுக போகல அப்படின்றாங்கல்ல. சரிங்க, நாமெல்லாம் இந்துன்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் ஒரு 10 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் கத்திக்கிட்டு இருந்தேன். அந்த கும்பலை எங்க போச்சு? அதையாக எவனும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டா மூஞ்சி எங்க வச்சுக்கானுங்க இவனுங்க? இல்ல அதுதான் வந்துட்டு இது. இதுல பாட்டாளி மக்கள் கட்சி தான் மெயின் அக்யூஸ்டு. இன்னொன்னு அரசு வந்து முக்கியமா பண்ணது, தயவு செய்து இந்த RSS ஐடியாலஜியில் இருக்கக்கூடிய ஊழியர்களை கண்காணிங்க. இல்ல அரசு ஊழியர்களை கண்காணிக்கணும். ஏன்னா பெரும்பான்மையான ஆசிரியர்கள் வந்து குழந்தைகளுக்கு பாடம் சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் பெரும்பாலும் RSS வாதிகளாக இங்க இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. எனக்கும் தெரியும், என்னுடைய சர்க்கிள்ல சில பேரும் இருக்கிறாங்க. என்னோட சர்க்கிள் நிறைய பேர் இருக்கிறாங்க, முக்கிய அதிகாரிகளா இருக்கிறாங்க. அதனாலதான் சொல்றேன், இது ரொம்ப ஆபத்து. இந்த 10 ஆண்டுகள்ல அதிமுக சீரழித்து வைத்து போன மிகப்பெரிய கொடுமை RSS வாதிகளை உள்ள ஊடுருவ விட்டது அரசு நிறுவனம். அதனால போலீஸும் எந்த ஒரு பிரச்சனையும் அங்க போய் அடிக்கிறாங்க. இதையெல்லாம் மாத்தணும்னாக்கா அரசு வந்துட்டு தயவு செஞ்சு இந்த RSS பின்புலத்தில் வந்த RSS உடைய அமைப்பின் மூலம் பணிக்கு வந்த சங்கல்போடைய துணையோட பணிக்கு வந்த அத்தனை பேர்த்தையும் கண்காணிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இல்லை என்றால் இந்த ஆட்சிக்கு கெட்ட பேர் வரும். போங்க, திரும்ப கூட இந்த ஒரு ஆட்சி வருங்க. இன்னும் இந்த அடுத்த 5 வருஷம் இல்லைன்னா அதுக்கு அடுத்த 5 வருஷத்துல வருவீங்க. ஆனா இங்க சமூக கட்டமைப்பு சீரழிஞ்சிச்சுனாக்கா இவங்க சிதைச்சிட்டா அதுதான் நம்மளுடைய பயம். அதனால வந்துட்டு தயவு செய்து இதை வந்து சரி பண்ணணும். எல்லா இதுலையும் இது பண்ண வேண்டிய அவசியம் இருக்குன்ற சொல்லிக்கணும். எது எப்படினாலும் சரி தோழர், இந்த மாதிரியான எலைட் போராளிகளை விட்டு ரஞ்சித் அவர்கள் விலகுவது நல்லது. தீவெட்டிப்பட்டிக்கு உண்மையே சொல்றேன், உண்மையிலேயே உங்களுக்கு சமூக அக்கறை இருந்ததுனாக்கா காலில் போட்டிருக்க சின்ன பேண்டேஜ் தான், தயவு செஞ்சு அதை கழட்டி வச்சுக்கிட்டு தீவெட்டிப்பட்டி களத்துக்குள்ள போயிட்டு வாங்க. அப்புறமேட்டு பேசுங்க. அப்புறமேட்டு நீங்க எங்க அறிவு பண்ணி எங்களுடைய இடதுசாரி போராளிகளுக்கோ திராவிட போராளிகளுக்கோ இல்ல வந்து அம்பேத்கர் போராளிக்கு நீங்க அப்புறம் அறிவு சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி சொல்லாதீங்க. உடனே நீங்க கேட்கலாம் நீங்க எல்லாம் சரியான்னு சொல்லிட்டு. எங்களால செய்தி சேகரிக்க தான் நாங்க போறோம். களத்துக்குள்ள போராட்டத்துக்குள்ள செய்தி சேகரிக்குவாது நாம வந்து சேனல் சார்பா போறோம். அந்த கருத்துக்கள் அப்படியே போடுறோம். ஆனா எந்த இடத்துல நம்ம ஏசி ரூம் இருக்கிற ஹாலுக்குள்ளதான் போய் கவர் பண்ணுவோம் நம்ம சொன்னது கிடையாது. அதையும் சொல்லிக்கிறோம். நிச்சயமா தோழர். நன்றி. நன்றி.